ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு படத்தை கிட்டத்தட்ட அந்த படத்தை பற்றி பேசி அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு சில இடங்களில் கொடுத்து ஷூட்டிங் சில படங்களுக்கு போய் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி போகிற நிலமையில போயிட்டு அது ட்ராப் ஆகிருக்கும். அந்த மாதிரியான அன்ஃபினிஷ்ட் அண்ட் ட்ராப்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதா இருக்கிறது அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி ப்ராஜெக்ட். அதாவது இந்த ப்ராஜெக்ட் இனிஷியலாக விஜய் சார் தான் பண்ணுறதா இருந்தது. ஆஃப்டர் பிகிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை தான், இந்த சைஃபை ஸ்கிரிப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார்கிட்ட வந்து அட்லி நரேட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து கரெக்டாக இந்த பிகில் முடிச்சுட்டு மாஸ்டர் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸில் ஒரு படம் பண்ணணும், அது யார் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் லைக் ஏஆர் முருகதாஸ் சார் வந்து உள்ளே வராரு. அவர்கிட்ட துப்பாக்கி 2 பண்ணலாமா, அதுக்கப்புறம் அட்லி சார் இந்த ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாரு, இது பண்ணலாமா இல்லைனா வேறு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக அட்லி வந்து கன்ஃபார்ம் ஆகி கிட்ட வராரு சன் பிக்சர்ஸ்டா. பட் பட்ஜெட் பெருசு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ரெடி ஆகல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது விஜய் சாருக்கு உடனே படம் பண்ணுன்ற காரணத்தினால அவசரமாக நெல்சன் திலீப் குமாரை கமிட் பண்ணி அதுதான் பீஸ்டா மாறிச்சு. இல்லைனா அட்லியோட ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கும். இப்போ அல்லு அர்ஜுன் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ப்ராபபிளி விஜய் சார் பண்ணக்கூடியது. விஜய் சார் அட்லி சன் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லாக் ஆன ஒரு ப்ராஜெக்ட் டக்குன்னு மிஸ் ஆகி இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பண்ணுற மாதிரி இருக்கு. லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது காங்கேயன். ஸோ இந்த ஒரு படத்தோட போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அஜித் சார், KS ரவிக்குமார் சார், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு இது மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருமே ஒன்று விட்டுருப்பாங்க. அந்த டைமில் இதையும் பண்ணலாம், அந்த காங்கேயன் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபோட்டோ ஷூட்லாம் போயிருப்பாங்க. லைக் நம்ம ஹியூ ஜாக்மேன் மாதிரி உல்வரின் மாதிரி ஏட கரெக்ட் பண்ணிட்டு AK சார் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு உல்வரின் மாதிரி. ஆஹா, என்னடா போஸ்ட், என்னடா லுக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த ஒரு படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. பட் இந்த ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணதும் தெரில போனதும் தெரிலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. இந்த ஒரு படம் ஷூட்டிங் லெவல் கூட போல, ஜஸ்ட் அந்த ஒரு போஸ்டரு அந்த லெவலில் மட்டுமே நின்று போயிருச்சு. பட் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு வேற லெவல் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெர்ஷனில் அஜித் சாரை நீங்கள் பார்ப்பீங்க. லிஸ்ட்டில் 5ஆவதா இருக்கிறது ஷபாஷ் நாயுடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து எடுக்கிறதா இருந்தார். லைக் தசாவதாரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதை வச்சு மட்டுமே ஒரு சீக்வல் மாதிரி ஒன்று பண்ணலாம், ஒரு காமெடி காப் ஃபிலிம் எடுக்கலாம். இந்த ஒரு பல்ராம் நாயுடு ஒரு காமெடியான ஒரு காப்பாக தான் இருந்திருப்பார். இந்த ஒரு காப் இன்டெலிஜென்ட் காப் கம் காமெடி, இதை வச்சு ஒரு த்ரில்லிங் காமெடி ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அந்த டைமில் விஸ்வரூபம் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா ஒரு ப்ரொடக்ஷனில் சபாஷ் நாயுடு பண்ணுறதா அதுக்கான மோஷன் போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் போச்சு. பாபநாசம் பண்ணார், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்க்கு போனார், நிறைய விஷயங்கள் போச்சு. அவர் ஃபினான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிள்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார் கமல்ஹாசன் சார். இதன் காரணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபாஷ் நாயுடு படம் வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதோட அதுக்கப்புறம் காணா போச்சு. அந்த கால் ஷீட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து இந்தியன் 2 பண்ணி கொடுத்தாரு. லிஸ்ட்டில் 4ஆவதா இருக்கிறது துருவ நட்சத்திரம். இந்த ஒரு படத்தில் இனிஷியலி விக்ரம் சாரே கிடையாது. இந்த ஒரு படத்தில் வந்து 2010 அந்த டைமில் இந்த வாரணம் ஆயிரம் அந்த படம் வந்து சூர்யா சாரோட பண்ணியிருந்தார்ல GVM. அந்த டைமில் இந்த ஒரு கதையை வந்து GVM சொல்லியிருக்காரு சூர்யாவுக்கு. பட் சூர்யா சாருக்கு வந்து இல்லை, இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை இது வேணாம், செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் விலகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயன் இது மாதிரியான படங்கள் பண்ணிட்டு அவரோட ட்ராக் வேறு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை விக்ரம் சார்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு ஜியோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த துருவ நட்சத்திரம்ன்றது வந்து யோகன் அத்தியாயம் 1 தான் இருந்திருக்கு. அது விஜய் சார் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில ஸ்கிரிப்ட்லாம் ஒரு சில கரெக்ஷன்லாம் ஆகி அது துருவ நட்சத்திரமாக வந்தது. அது வந்து சூர்யா சார் பண்ணுறதா போய் அதுக்கப்புறம் அது விக்ரம் சார் கைக்கு மாறுச்சு. லிஸ்ட்டில் 3ஆவதா இருக்கிறது LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி SK17 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன், அனிருத் மியூசிக், சிவகார்த்திகனோட 17th ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது. லைக்கா கீழே தான் இந்த ஒரு படம் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் சைஃபை ஃபிலிம் அப்படின்ற மாதிரி லைட்டாக நமக்கு தெரியும். ஏன்னா ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் ஹீரோ படம் அது
வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ட்ராப் ஆயிருச்சு. அந்த ஒரு படத்தை தான் பட்டி டிங்கரிங் பண்ணி இப்போ பிரதீப் ரங்கநாதன் வச்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக் அந்த படம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு கிட்ட நெருங்கிருச்சு. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சார் பண்ணக்கூடிய படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் பண்ணி டோட்டலாக இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ்க்கே ரெடி ஆயிருச்சு. சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணதா இருந்தால் அந்த SK-17 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ராப் ஆயிருச்சு. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது மர்மயோகி. கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மருதநாயகம், மர்மயோகி இது மாதிரியான படங்கள்லாம் பண்ணுறதா இருந்தார். அதில் மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1 hour 1.5 hour ஃபுட்டேஜ் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு அது ட்ராப் ஆச்சு. மர்மயோகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் அது மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருந்தார் கமல்ஹாசன் சார். லைக் ஹேராமா, அதுக்கப்புறம் மருதநாயகம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தார்ன்ற காரணத்தினால மர்மயோகி அவரால் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸே வந்து அவரால் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுலேயே ஒரு சில பிரச்சனைகள், அதில் மருதநாயகம் ரிலீஸ் பண்ண முடியாமல் பேலன்ஸ் ஷூட்டிங் எடுக்க முடியாமல் பெண்டிங்கில் இருக்குது. இதில் இது என்ன பண்ணுறது, இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் ஒரு அன்ரிலீஸ்டு ப்ராஜெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார்ட்ட மர்மயோகி இருக்குது. ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் சிட்டி. இது வந்து ஷாருக்கான் சார் அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணியிருந்தாங்க. மார்ட்டின் ஸ்கார்சர் அண்ட் பால். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டைமில் ஒர்க் பண்ணதா சொல்லிக்கிறாங்க. அதில் மார்ட்டின் ஸ்கார்சர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தாரா இல்லை பால் டைரக்ட் பண்ணுறதா இருந்தாரா என்னன்னு தெரில. பட் இந்த 2 டேரக்டர்ஸும் இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதில் மெயின் லீட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் சார் அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ. ஸோ இவங்க 2 பேருமே பண்ணுறதா இருந்திருக்கு. அதில் ஷாருக்கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கேங்ஸ்டராகவும் லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து ஒரு அமெரிக்கன் காப்பாகவும் நடிக்கிறதா இருந்திருக்கு. 2011 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2013 இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. பட் ஒரு சில கால் ஷீட் இஷ்யூஸ், தென் இது மட்டும் இல்லாமல் அந்த படம் அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் ஆகலை. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டி படம் வந்து டோட்டலி ட்ராப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேம் அடாப்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ப்ராப்பராக மூவ் ஆகலைன்ற காரணத்தினால ஷாருக்கான் சாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹாலிவுட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு. நாட் ஓன்லி ஷாருக்கான் சார், லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் ஏஞ்சலினா ஜோலி இந்த 3 மெயின் கேஸ்ட் மெம்பர்ஸ் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் ஒன்றுமே நடக்க முடியாமல் இந்த படம் வந்து டோட்டலி ட்ராப் ஆயிருச்சு. ஒரு பெரிய காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஷாருக்கான் சாரை பொறுத்தவரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மென்ஷன் பண்ணுங்கள். தென் இது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் நான் மிஸ் பண்ண படங்கள் எதாவது இருந்ததுன்னா அது என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.